ஹலோ ஆல். திருச்சியில் புக் ஃபெஸ்டிவல் புத்தக திருவிழா போட்டிருக்காங்க. வர 22ஆம் தேதி வரைக்கும் புத்தக திருவிழா இருக்குது. இப்போ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய புத்தகங்கள் வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா எங்களுக்காக சேர்த்து வச்ச சொத்துன்னு பார்த்தா அது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு 1000 புத்தகங்கள் தான். ஸோ எப்போ காசு இருந்தாலும் எங்கள் அப்பா எப்பயுமே இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவல் இல்லை புக் இந்த மாதிரி கடைகள் எங்கே பார்த்தாலும் போய் 10-15 புக் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ அது எங்களுக்கு வீட்டில் எப்போதுமே இருக்கும். ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு எனக்கு ஒரு புக்கு வேணும், ஏதாவது ஒரு காம்படிஷன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு புக்கு வேணும் அப்படின்னு தேட போனால் எப்படியாவது ஒரு பக்கமாவது அந்த காம்படிஷன் அந்த தலைப்பு பற்றின புத்தகம் வீட்டில் கிடச்சிரும். ஸோ புத்தக கண்காட்சின்னு போனோடனே நான் கொரோனா பீரியடில் நிறைய புத்தகங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது படித்தேன். அந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும்பொழுது அது அந்த 4 வருஷம் கொரோனா டைம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. இங்கேயும் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்காக நிறைய புத்தகங்கள் இருக்குது, போய் பார்க்கலாம். என் குழந்தைங்க விளையாடுற மாதிரியான பசில்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாலுமே போட்டிருக்காங்க. கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. அண்ட் சிவகாமியின் சபதம்லாம் நான் கொரோனா டைமில் படித்த புக்கு. அண்ட் நிறைய புத்தகங்களை பார்க்கும்போது நம்ம அவ்வளோ டவுனில் இருந்தாலும் ஏதோ நம்மக்கிட்ட அந்த புத்தகம் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு இன்றைக்கி. அண்ட் கடைசியாக சிறையில் இருக்கிறவங்களுக்கு புத்தகங்கள் டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் இருந்துச்சு. உங்கள்கிட்ட சில புத்தகங்கள் இருந்துச்சுன்னா போய் கொடுங்க.